கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். அடுத்ததாக ஆண்டவர் பேசுறது சபையோட தொடர்புடைய துன்பங்கள். இதை நாம் தனியாக கவனிக்கணும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஆண்டவர் அங்கே சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியாக நம்ம பார்த்தது என்ன? வேதனைகளில் இந்த சபை, கிறிஸ்தவர்கள், அந்த காலத்து உலகம் இருக்கும், ஆனால் முடிவு உடனே வராதுன்னு சொன்னார். அடுத்த கட்டமாக சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் நடுவில், அப்போஸ்தலர்கள் நடுவில் ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி பேசுகிறார். 24ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இங்கே அப்போஸ்தலர்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவர்களை ரொம்ப விசேஷமாக சொல்கிறாரு. உங்களை உபத்திரவத்துக்கு உட்படுத்துவார்கள், பலரால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். 13ஆம் அதிகாரம், மார்க்கு 9ஆம் வசனம். நீங்களும் எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப வேதனையும் அல்லது ஒரு அதிர்ச்சியும், ஆபத்தை பற்றிய அந்த எச்சரிக்கை அவங்களை கலங்கடிக்க செய்யும். ஏன்னா வேதனை, முடிவு, அழிவு, இப்படியே தான் பேசிகிட்டே இருக்கார். இதுக்கு முன்னால் என்ன பேச ஆரம்பித்தார்னா தன்னுடைய மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். நிச்சயமாக ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஆண்டவரோடு கூட பயணித்த அந்த அப்போஸ்தலர்கள், கொஞ்சம் சீடர்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆச்சரியங்களையும் பார்த்தவர்கள், ஒரு 3.5 ஆண்டு அதுக்குள்ள அந்த கடைசி நாட்களில் இப்படி அழிவு, துன்பம், வேதனை, இதையெல்லாம் அவர்கள் பேச கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமாக கலங்கடிக்க செய்திருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் புத்தகத்துக்கு மேலே நிருபங்களில் வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் 12 பேரில் சிலரை பற்றிய வரலாற்று குறிப்பு மட்டும்தான் நமக்கு இருக்குது. சிலர் செய்த ஊழியங்களை பற்றி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே பெரிய வரலாறு நமக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஊழியம் செய்தார்களா, அந்த 12 பேரும் உண்மையிலேயே பல தேசங்களுக்கு பரவி செய்தார்களா, நமக்கு எந்த குறிப்புமே இல்லை. பயந்து விலகி ஓடி போனார்களா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவங்க செஞ்சுருக்கணும்னு நம்ம நம்புகிறோம். ஏன் அப்படின்னா அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்களுக்கான மகிமையை வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்க்குறோம். அவர்களை தேவன் கனப்படுத்துவதை வெளிப்படுத்தல கூட நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கணும். கொஞ்சம் பேரை பற்றிய வரலாறு மட்டும்தான் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தேவையாக இருந்ததுனாலே தேவன் அதை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 12. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்புறுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். கவனிச்சிங்களா? அவர்கள் துன்பப்படுவாங்க, அடிப்பாங்க, ராஜாக்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைப்பாங்க, சிலரை கொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பதற்கு இவைகள் ஏதுவாக அல்லது உதவியாக இருக்கும். அதனால தான் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, இரத்த சாட்சிகள். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்ததாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக, சத்தியத்தை சொன்னதற்காக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்கள் உயிரை சாக கொடுத்தவர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் உலகத்தில் சில இடங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு கடினத்தன்மையை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். என்னென்னா, கேட்கும் மக்களோட அந்த ஒரு செவித்திறன், அந்த கவனிப்பு, ஆவல் குறைஞ்ச ஒரு காலத்தில் இருக்கிறோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன், கவன எண்ண சிதறல்கள் நிறைந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். யாருக்குமே நல்லதன் மேலே கவனம் இல்லை, நல்லதை கேட்க மனதில்லை. அவர்கள் இந்த செல்ஃபோன் உலகத்துக்குள்ளவே சுருங்கி இருக்கிறாங்க. ஆனால் மிக விரிவான உலகத்தை அது வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
சத்தியத்தை சொல்லும்போது கேட்பதற்கான ஆவல் குறைந்த ஒரு ஆபத்து இங்கே. ஆனால் அன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு காலத்தில் அவர்கள் படப்போகிற பாடுகள் எப்படின்னா, ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவாங்க, ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவாங்க, தெருக்களிலே துன்புறுத்தப்படுவாங்க. எதுக்காக? இயேசுவை பற்றி பேசக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது, அவர்கள் சாட்சிகளாக அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமாம். இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அமைதியாக அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. 16ஆம் வசனம், பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி இருக்கு இல்லையா? பொறுமையா இருங்க, உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் தலைமையில் ஒன்று கூட அழியாதுன்னா என்ன அர்த்தம்னா, முற்றிலும் நீங்கள் வீணாக மாட்டீங்க, நீங்கள் கொல்லப்படுவீர்கள், ஆனால் முடி அழியாதுன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போக மாட்டீர்கள். பரலோகத்தில் உங்களுக்கான பலன், பரலோகத்தில் உங்களுக்கான நித்திய வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு. 14 முதல், ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், கலக்கம். ஏண்டா இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நம்ம காதில் கேட்குறோம்? இதுக்குத்தானா ஆண்டவர் பின்னால் வந்தோம்? அவர் அற்புதங்களை செய்வது போல நாம் அற்புதங்கள் செய்கிறோமே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் மேன்மையாக இருக்கணும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த குருவாகிய அவரே தான் சிலுவையில் மரிப்பதாக சொல்கிறார். அப்போ சீடர்களாகி இவர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் அடிக்கப்படுவார்கள் என்றும் சொல்வது நியாயம்தானே? இவர்கள் இதற்காகவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக சிலுவை சுமந்து கொண்டு இந்த கடினமான உலகத்துக்கு நடுவிலே விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு நடந்து போகணும். நாம் விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு நடந்து போகாவிட்டால் அந்த விசுவாசத்தை நாம் இழந்துருவோம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்குது? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எதையாவது இழக்க நேர்ந்தால் அதை இழக்க ஒப்பு கொடுக்குறோமா? ஆனால் நம்ம பொதுவாக என்ன ஆகிடுறோன்னா, உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் லாபமாக்குவதன் மேலேயே கவனமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், உடைமைகளின் மேலேயே அது ஆசீர்வாதம் என்று சொல்லி அதன் மேலே நாம் கவனமாக இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பாருங்களேன், அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்கிறார். அது நீங்கள் சாட்சியாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறார். அப்போவே கலங்கின மனதோடு இருக்கிற அவங்களுக்கு சொல்கிறாரு, அப்போது அந்த மாதிரி துன்பப்படும் போது நியாயாதிபதி முன்னால், அதிபதிகள் முன்னால், நீதி அரசர்களுக்கு முன்னால் நிற்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம், என்ன பேசுவோம் அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு ஞானத்தை அருளுவேன். கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடும் பொழுது என்ன செய்வோமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தவறு செய்து பாடுபடும் போது தான் நம்ம ஸ்கீம் பண்ணணும், நம்ம மனசுக்குள்ளே நாம் யோசிக்கணும். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடும் போது நமக்கு அந்த கவலை வேண்டாம். அப்பொழுது என்ன வார்த்தையை பேசணும், எதிர்க்கிறவர்கள் உங்களை தொடர்ந்து எதிர்க்காதபடிக்கு நீங்கள் ஞானமாக பேசுவதற்கான உத்தரவை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆக அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலர்கள் முடிவு, அழிவு, வேதனை இவைகளெல்லாம் காதில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க தான் உலகமெங்கும் பரவி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள். மத்திய 24, அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக போகிறதுன்றார். என்னன்னா, கள்ள போதகர்கள் அவங்க ஏன் அப்படி எழும்புறாங்க? ஏன்னா போதகராக இருக்கிறவங்களே துன்பப்படுறாங்களே. அப்போ கள்ள போதகர் ஏன் எழும்புறாங்க? அவங்களுக்கு இந்த புகழ்ச்சியும் கனமும் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை ஆசைப்பட்டு அவங்க வருவாங்களாம். அவங்க துன்பம் வரும்போது ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவங்க புகழ்ச்சிக்காக, கனத்துக்காக, அந்த ஒரு மகிமை கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக வருவாங்க. அந்த கள்ள போதகர்கள் 2000 ஆண்டு காலமாக இன்னைக்கும் அவர்கள் எழும்பியிருக்கிறார்கள், அவர்கள் பரவி இருக்கிறார்கள், அவர்கள் ரொம்ப அதிகமாகவும் இன்னைக்கு தான் இருக்காங்க. அன்றைக்கே சொல்லப்பட்ட வார்த்தை அது.
அவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். சத்தியத்தை பகுத்து பார்க்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது, வாழவும் தெரியாது. அவங்க கள்ள போதகர் தானே. அவர்கள் அக்கிரமத்தை பேசுவார்கள், மிக சுலபமானதை பேசுவார்கள், தங்கள் மனதில் தோன்றுகிறதையெல்லாம் பேசுவார்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்கள். அவர்கள் வஞ்சிப்பதற்காகவே வருவார்களாம். இன்னைக்கும் அப்படிப்பட்டவர்கள் அதிகமான பேர் நடுவில் தான் நாம் சத்தியத்தை கை கொண்டு இடுக்கமான வாசல் வழியாக அந்த நெருக்கடியான கிறிஸ்துவின் சபையின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம். மதிமயங்கி தூரமாக இருக்கிற அந்த பசுமையான ஒரு கரையை பார்த்து அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு போயிடுவாங்களாம். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து இங்கேயும் பச்சையாக தான் இருக்குன்னு வாங்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இங்கும் அங்குமாக அலைந்து திரியிறாங்க. கள்ள போதகர்கள் பின்னால் போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கமாக ஆயிரமான பேராக போய் கவனிக்கிறாங்க. திரளான ஜனங்கள் அங்கே கூடுறாங்க. அது விசாலமான வாசல், அநேகர் பிரவேசிப்பார்களாம். அங்கே தான் ரொம்ப மெஜாரிட்டி, அதிகமான பேர். நம்ம சுபாவமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அதிகமான பேர் போனால் நம்மளும் போகணும், கொஞ்சமான பேர் போனால் அதில் ஏதோ கஷ்டம் இருக்கும் போல் நமக்கு வேண்டாம், இப்படி தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். அன்றைக்கி ஆண்டவர் அந்த எச்சரிக்கையை கொடுத்தார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும், அன்பு தணிந்து போயிடும். இன்றைக்கி இந்த காலத்தை கவனித்தா உண்மையாக தானே இருக்குது. அப்போது ஆண்டவரோட எச்சரிக்கையை பாருங்களேன். இந்த நிமிஷம் வரைக்கும், இனிவரும் காலம் வரைக்குமான பல சூழ்நிலைகளை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெளிவாக இருக்குல்ல? கள்ள கிறிஸ்துகள் என்ன, நானே கிறிஸ்துன்னு சொல்லுவான். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பிரன்ஹாம்ன்ற ஒரு மனுஷன் தன்னையே கிறிஸ்து என்று சொல்லி அவர் இல்லை போயிட்டார். ஆனால் அவரை பின்பற்றுபவர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவர்கள் நம்பிட்டு இருக்காங்க. அவர் மீண்டும் வரப்போகிறார், கிறிஸ்து பென்ஹாம் வருகிறார் அப்படின்னு இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க. அவர் தான் கடைசி மேசியாவாம். ஆக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்னா கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்கிறவர்களும் இதை கேட்டு மயங்கி கெட்டு போவார்கள். என் கண்ணில் நானே பார்த்துருக்கேன். என்னோடு இருந்த சிலர் இந்த உபதேசத்துக்கு 25-30 ஆண்டு காலம் கிறிஸ்துவ சபைக்குள்ளே இருந்தும் கூட பிறகு அவர்கள் வழி மாறி போனாங்க. அப்படின்னா உலகத்தில் பல இடங்களில் பல ஆயிரம் சபைகளில் எத்தனை பேர் வெளியே போயிருப்பாங்கல்ல? இது ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். மார்க்கு 13:22, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களும் எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பார்த்தீங்களா, முன்கூட்டியே நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இதை கூட பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கள்ள தீர்க்கதரிசிகள் பின்னாலே போகக்கூடாது, கள்ள போதகர் பின்னாலே போகக்கூடாதுன்னு இன்றைக்கும் மன தெளிவு அடையாதவர்கள் தான் நிறைய பேர். நாமோ தமிழகத்தில் அப்படி சுற்றி பார்க்கும்போது, தொலைக்காட்சிகளில் பேசுவோரை பார்க்கும் பொழுது, அவர்களை பற்றி விமர்சனங்களை எல்லாம் கூட நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அவர்கள் எவ்வளவு கள்ளத்தனமாக இருக்கிறாங்க, அவர்கள் எவ்வளவு பணாசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் தேவன் அவர்கள் வயிறு தான் என்பதை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் கூட திருந்தாமல் அதே வழியில் தான் நான் போவேன் அப்படின்னு இன்றைக்கும் சில லட்சம் பேர் இந்த தமிழகத்தில் கள்ள கிறிஸ்துக்கள் பின்னால் கள்ள போதகர் பின்னால் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் போயிட்டே இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொதுவாகவே நாம் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஓ, சரியான ஒரு வழியில் வந்துட்டோம், நம்ம தேவன் நம்ம மீது ரொம்ப கவனமாக இருக்கிறாரு, நம் ஜெபமெல்லாம் கேட்கப்படுகிறது, மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சோதனை வரும். கண்டிப்பாக விசுவாசத்திலே வழிவி போகணுன்றதுக்காகவே நமக்கு ஒரு சோதனை வரும். அது உலக ஆசை, இச்சை, அல்லது ஏதோ ஒரு பாரம், கவலை, எது வேணாலும் இருக்கலாம். அப்படி சோதனை வந்த உடனே நம்ம விசுவாசத்தை விட்டு அப்படியே விலகி போயிடுற மாதிரி நமக்கு ஒன்று தோணும். அப்போ பொறுமையாக இருக்கணும். இந்த சோதனையெல்லாம் வரும், தேவன் தான் நமக்கு முன்கூட்டி சொல்லியிருக்கிறாரு, நமது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆவியானவர் எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக இருப்பேன், இந்த சத்தியத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன். இப்படி முடிவெடுத்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து நித்திய ரட்சிப்பை பெற முடியும். ஆனால் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்குறவங்க அநேகராக இருப்பாங்க, நிறைவு செய்பவர்கள் கொஞ்சமாக இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரே,
மனுஷகுமாரன் 2வது முறை வருவார் இல்லையா, அவர் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? தேவன் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்களாம். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, நான் எப்படி இருக்க போகிறேன், நாம் சிந்திக்கணும். ஏன்னா இவைகளை நாம் கண்ணால் பார்க்குறோம், படிக்கிறோம், நம்ம இதை காதால் கேட்குறோம் இல்லையா. அப்போ நம்மை நாம் சீர் செய்து கொண்டு தேவனுடைய பாதையில் சரியாக நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். நமக்கு உதவிகள்லாம் இருக்குது, நமக்கு பலன் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நமக்கு பலவிதமான நன்மைகளை தேவன் நமக்கு தினந்தோறும் செய்து நம்மை நடத்தி அவர் நம்மளை பரலோகம் கொண்டு போகிறேன்றார்ல. அப்போ நாம் பொறுமையாக இருந்தால் போதும். இந்த துன்பம் போயிடும், இந்த சோதனையில் நாம் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம், தேவன் நம்மளை கைவிட மாட்டார், நான் அவர் மேலே மாத்திர விசுவாசமாக தான் இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன், ஆனால் அவர் மேலே விசுவாசமாக மட்டும்தான் இருப்பேன். இந்த ஸ்டாண்ட் எடுத்தால் போதும், நாம் நிலைத்திருந்து அந்த நித்திய ரட்சிப்பை அடையலாம். 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அடையாளம் மாதிரி நமக்கு தோணுது. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பிரதான கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரா, உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முதல் நூற்றாண்டு காலத்திலேயே அன்றைக்கு இருந்த உலகமானது சுவிசேஷத்தை காதில் கேட்கும்படியாக 12 அப்போஸ்தலர்களும் பல தேசங்களுக்கு, அன்னைக்கு இருந்த தேசம், அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனுக்கு போய் சேர்ந்துருக்காங்க. கொலோசியரில் வாசிக்கிறோம் 1:23. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றார். வானத்தின் கீழெங்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 63வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த கொலோசி நிருபம் எழுதப்பட்டது. 70ஆம் ஆண்டு தான் எருசலேம் பேரழிவு வந்தது. அப்போது அன்னைக்கு இருந்த உலகத்தில், அன்னைக்கு இருந்த ஜனத்தொகைக்கு நடுவில் பரவினவர்கள், ஏன்னா தோமா இந்தியாவுக்கே வந்தார்ல, வரலாறு நமக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போது அந்த சுவிசேஷமானது அன்னைக்கு இருந்த உலகம் முழுவதும் சொல்லப்பட்டு வருகிறது இல்லையா. அப்படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நிறைவு இருக்கும் பொழுது, எருசலேமின் பேரழிவை பற்றி ஆண்டவர் அங்கே சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள், வேதாகம வல்லுநர்கள் ஒரு குறிப்பு நமக்கு சொல்கிறாங்க. இதோடு நிறுத்துவோம், கவனிப்போம், தொடர்ந்து நம்ம படிப்போம், ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. இதோ உம்முடைய வேத வாக்கியங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. முன்கூட்டி 1000 வருஷங்களுக்கு பிறகு எப்படி இருக்கும், ஒரு 100 ஆண்டுக்குள் என்ன நடக்கும், சமீபமாக என்ன நடக்கும் என்பதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். ராஜ்யம் வரும் என்றும், அந்த சபையானது ஸ்தாபிக்கப்படும் என்றும், அதன் துன்பம் இப்படி இருக்கும் என்றும், உலகத்தின் முடிவு இப்படியெல்லாம் வரிசையாக அவர் சொல்லியிருக்கிறாரே. இதை பகுத்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு எங்களுடைய காலத்தில் உமக்கு பிரியமாக வாழவும், விசுவாசத்தை காத்துக்கொண்டு எங்கள் ஓட்டத்தை முடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.